ஊடகவியலாளர் கவிஞர் இக்பால் அலி எழுதிய 2 நூல்கள் அண்மையில் வெளியிட்டு வைக்கப்பட்டன. அக்குரணையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் கலந்து கொண்டார். எமது பிராந்திய செய்தியாளர் கவிஞர் இக்பால் அலி எழுதிய காலத்தின் கால்கள், குரங்கு தம்பி ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழா அக்குரணை ஐடெக் கல்வி நிலைய மண்டபத்தில் இயக்குநர் ஐநூரின் தலைமையில் இடம்பெற்றது. அக்குரணை ஐடெக் கல்வி நிலையம், மக்கள் கலை இலக்கிய ஒன்றியம் ஆகியன இதனை இணைந்து நடத்தின. நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் MHA ஹலீம், அக்குரணை பிரதேச செயலாளர் ருவாந்திகா குமாரி ஹென்னாயக்க, மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, அகில இலங்கை YMMA பேரவையின் முன்னாள் தேசிய தலைவர் ஜஹீன் எம் ரிஸ்மி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நூலின் முதல் சிறப்பு பிரதிகளை தொழிலதிபர் TMS நிசாஹிர், மலேக கலை கலாசார சங்கத்தின் தலைவர் S பரமேஸ்வரன், சந்திரவதனா ரத்னராஜா குருக்கள் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். எப்படித்தான் படைப்பிலக்கியம் செய்கிறாரோ என்பதும் கஷ்டமான விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எனக்கு இயங்குகின்ற அரசியல் பாராளுமன்ற வாழ்க்கையில் இந்த வருஷத்தோடு 30 வருஷம் நிறைவாகிறது. இந்த 30 வருஷத்திலும் இக்பால் அலியுடைய பணி, என்னுடைய ஊடகத்துறை அலுவலர்கள் ஆரம்பத்திலே நான் கண்டிக்கு வந்த காலத்தில் இருந்து அந்த நேரமெல்லாம் இந்த டிஜிட்டல் ஊடகம் என்பது அவ்வளவு பிரசித்தமாக இருக்கவில்லை. எல்லாம் அச்சூடகங்கள் ஊடாகத்தான் அல்லது வானொலி ஊடாகத்தான் தொலைக்காட்சிகளுக்கும் ஏதாவது அனுப்புவதால் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவ்வளவு வளர்ந்த காலத்தில் இல்லாத